நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற காணொளியானது இன்றைய மூதூரின் நிலை. 20 வருடங்களுக்கு முன்னர் இந்த மூதூரினுடைய சோக கதை எப்படி இருந்தது தெரியுமா? வாருங்கள், வரலாற்றை மீட்டெடுப்போம். இந்த வரலாற்று சுவடுகளை அடுத்த சந்ததியினருக்கு கொண்டு செல்வோம். சமூக ஊடகங்கள் மூலம் பெற்றுக்கொண்ட புகைப்படங்களை வைத்து மூதூர் மக்களினுடைய கொடூர நாளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். இதே போன்றதொரு நாளில் தான் அந்த கொடூர சம்பவம் நிகழ்ந்தது. காணொளியில் பேசுகின்ற எனக்கும் அப்பொழுது 11 வயது. சில சம்பவங்கள் ஞாபகம் இருக்கிறது. பெரியவர்களினுடைய அனுபவ வரிகளை உங்களுக்கு தருகின்றேன். மூதூர் முஸ்லிம் மக்கள் அனைவரும் சொந்த இடங்களில் இருந்து கந்தலாய் செல்வதற்காக மல்லிகைத்தீவு பாதையை தேர்ந்தெடுத்து செல்லுகின்ற வேளையில் ஜபல் நகரில் கினாந்தி முனை என்ற பிரதேசத்தில் விடுதலை புலிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டு பல இளைஞர்கள் விலங்கிடப்பட்டார்கள். அநேகமான முஸ்லிம் இளைஞர்களை தடுத்து நிறுத்தப்படுகின்றார்கள், துன்புறுத்தல்களுக்கும் ஆளாக்கினார்கள். இன்னும் சிலர் இதுவரை காணாமலாக்கப்பட்டும் இருக்கிறார்கள். இதில் மொத்தம் 64 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 214க்கு மேற்பட்டவர்கள் காயப்பட்டார்கள். பல கோடி பெறுமதியான சொத்துக்கள் அளிக்கப்பட்டது. பல்லாயிரக்கணக்கானவர்கள் அகதிகளாக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சோகமான நிகழ்வை விடுதலை புலிகள் மூதூரில் ஆரம்பித்திருந்த அந்த நேரம் அவர்கள் அறிந்திருக்கவில்லை எமது அழிவின் ஆரம்ப போராட்டம் என்பதை. மூதூர் முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமாக வெளியேற்றப்பட்டது மனிதாபிமானத்தின் ஒரு பேரழிவு. மக்களை தங்கள் வாழ்விடங்களிலிருந்து துப்பாக்கி முனையில் வேரோடு பிடுங்கிய பின் அவர்களிடம் இருந்த பணம் மற்றும் நகைகளை அவர்களுக்கு கிடைக்காமல் செய்த பின்பு விரட்டியடித்தது வெறுக்கத்தக்கதும் மன்னிக்க முடியாததுமான மாபெரும் குற்றம். அந்த கினாந்தி முனை என்கின்ற அந்த மலையடிவாரத்தில் ஆண்களை ஒரு பக்கமாகவும் பெண்களை மறுபக்கமாகவும் செக் பண்ணி இறைவனுடைய உதவியை மூதூர் மக்கள் மல்டி எனும் பெயரில் நேரடியாக கண்டு கொண்டார்கள். எப்படி என்றால், எறும்பு புற்றில் தண்ணீரை ஊற்றும் போது எவ்வாறு கலைந்து அந்த எறும்புகள் செல்லுமோ அதே போல் முழு மூதூர் மக்களும் சிதறி ஓடினார்கள். இந்த சிதறலின் மூலம் மூதூர் மக்கள் கந்தலாய் நகரை நோக்கி புறப்பட ஆரம்பித்தார்கள். இந்த நேரத்தில் பல்வேறு உறவுகள் தங்களினுடைய சொந்தங்களை விட்டு பிரிந்தன. பல்வேறு உறவுகள் தங்களினுடைய உயிர்களை மாய்த்து கொண்டன. பலர் சொல்லன்னா துன்பங்களுக்கும் ஆளாகி இருந்தார்கள். மூதூர் மக்களை எந்த அளவிற்கு காயப்படுத்த இயலுமோ அந்த அளவிற்கு காயப்படுத்தினார்கள். இதே போன்றதொரு நாளில் தான் மூதூர் மாணவர்கள் தரம் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை எழுத முடியாமல் துன்பப்பட்டார்கள். வெள்ளிக்கிழமையாக இருந்தும் மூதூரில் அன்றைய தினம் ஜும்மா நடைபெறாமல் இருந்தது. இலங்கை முழுவதும் வெள்ளிக்கிழமை அன்று மூதூர் மக்களுக்காக ஜும்மா பேருரையில் ஜும்மா நிகழ்த்தப்பட்டது. மூதூரில் இருந்து வெளியேற்றப்பட்ட அனைத்து மக்களையும் தண்ணீர், பானங்கள், உணவுகள் தந்து வெளியூர் மக்கள் அரவணைத்த அந்த நாள். குறிப்பாக கிண்ணியா, கந்தலாய் மற்றும் நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் தங்களினுடைய உணர்வுகளை மறந்து மூதூர் மக்களுக்காக தஞ்சம் அடைந்த நாள். கினாந்தி முனை என்ற பெயர் உலகளாவிய ரீதியில் பிரபல்யம் அடைந்த நாள். இந்த நாளில் 53 முஸ்லிம்கள் மரணமடைந்தார்கள். உண்ண உணவின்றி, உறக்கமின்றி உயிரை பணயம் வைத்து ஏங்கி தவித்தார்கள். பல கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்களை இழந்து தவித்தார்கள். ஒரே நாளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அகதிகளாக்கப்பட்டார்கள். தண்ணீர் அருந்துவதற்கு கூட அந்த நாள் மறுக்கப்பட்டிருந்தது. உயிரோடு வாழுகின்ற பொழுதே மஹ்ஷர் மைதானத்தை அனைவரும் கண்ணூராக பார்த்திருந்தார்கள். 2004இல் சுனாமியினால் பாதிக்கப்பட்ட மூதூர் மக்களுக்காக சேவை செய்ய வந்த ACF நிறுவனத்தினுடைய 17 பணியாளர்கள் அலுவலகத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இப்படி ஒரு நாளை இறைவன் எமது மூதூர் மக்களினுடைய வரலாற்றில் பதியச் செய்தான். இன்று மூதூர் மக்கள் நாம் எப்படி இருக்கிறோம், ஒற்றுமையோடு இருக்கிறோமா என்பதனை நாம் சிந்தித்து இந்த வரலாற்று சுவடை அடுத்த சந்ததியினருக்கு கடத்துவதற்காகவே இந்த காணொளியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த காணொளியில் நீங்களும் உங்களினுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்படியான கொடூரமான ஒரு நாளில் மரணித்த அத்தனை உறவுகளுக்கும் ஏக இறைவன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சுவனத்தை வழங்குவானாக. இந்த காணொளியை பயனுள்ளதாக இருந்தால் அதிகம் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.